ஒரு வழியா ட்ரம்புக்கு இப்ப நோபல் பீஸ் பிரைஸ் கிடைச்சிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் போன வருஷம் முழுவதுமே வந்து கிட்டத்தட்ட 8 போர்களை நிப்பாட்டி இருக்கேன், எனக்கு தான் நீங்க நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா இந்த நோபல் பீஸ் பிரைஸ் கமிட்டி கொஞ்சம் கூட ஒரு பெரிய மனுஷன் பார்க்காம அந்த விருது தூக்கிட்டு போய் வெனிசுலாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அங்க உள்ள சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடிய மரியா கோரினா மச்சாடா கொடுத்துட்டாங்க. அப்பதுல இருந்தே அவருக்கு அவங்க மேல கொஞ்சம் கடுப்பாவே இருந்துச்சு. இருந்தாலுமே அவங்க பரிசு வாங்கும் பொழுது இந்த பரிசை நான் ட்ரம்புக்கு டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் ட்ரம்ப் வெனிசுலாக்குள்ள பூந்து அவங்களுடைய அதிபரை தூக்கிட்டு வந்துட்டாரு. சோ அதற்கு அடுத்து பத்திரிகையாளர்கள் ட்ரம்ப் கிட்ட அடுத்ததாக வெனிசுலாவின் அதிபர் யார் வருவா அப்படின்னு கேட்க போகும்போது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு பதில் பாத்தீங்கன்னா மரியா கோரினா மச்சாடா தான். ஏன்னா அவங்க தான் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துல தான் நம்மால ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு. அதாவது இவங்க அதிபராகிற அளவுக்கு அவங்க வந்து பாப்புலராகவும் இல்ல, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்டும் கிடையாது இந்த நாட்டுல. இது ஆக்சுவலா எல்லாருமே ஆச்சரியப்படுச்சு. ஏன்னா மரியா நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரம்ப் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார். இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் சுத்தி உள்ளவங்க கொடுத்த தகவலின்படி நோபல் பீஸ் பிரைஸ் மரியாக்கு தான் அவங்க அறிவிக்கும் பொழுதே அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா அதை மீறி அவங்க போய் அந்த பிரைஸ் அக்செப்ட் பண்ணது வந்து ட்ரம்ப் கடுப்பாக்கிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த விஷயம் தெரிய வந்தானே மரியாவும் ஐயோ எந்த ஆள பகிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த பீஸ் பிரைஸை நான் ட்ரம்போட ஷேர் பண்றேன்னு வேற ஓபனா சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்கேயும் வந்து நார்வேஜியன் கமிட்டி வந்து அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ண முடியாது, இல்ல இன்னொருத்தவங்களுக்கு பிரைஸ் கொடுக்க முடியாது, இல்ல ரிவோக்கும் பண்ண முடியாது, ஒன்ஸ் நாங்க அவார்ட் பண்ணா அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே இன்னைக்கு மரியா ட்ரம்பை மீட் பண்ணி தனக்கு கொடுத்த நோபல் பீஸ் பிரைஸ் உடைய மெடலை ட்ரம்புக்கு கிஃப்டா கொடுத்துட்டாங்க. மேலும் இன்னைக்கு வெனிசுலா சுதந்திரமா இருக்கிறது காரணமே ட்ரம்ப் தான், அதனால இது ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வாங்கின ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லி இதை வாங்கி வச்சுக்கிட்டாரு. அட பாவீங்களா, கடைசியில ஒருத்தவங்களை மிரட்டியே இந்த மாதிரி நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கிட்டாரா அந்த ஆளு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க.